டேய் டேய் நம்ம ஃப்ரெண்டு குடும்பஸ்தன் ஆயிட்டான்டா. அப்படியே என்னோட நத்தாஷா தர்மபத்தியும் ஆயிட்டா. ச்சே, என்னது பழைய டைலாக் பேசுறேன். அடடா, என்ன இது? ஏன் என் பசங்களை வம்பிழுக்கிறீங்க? வாமா உள்ள. ஷீகா, மருமகளை உள்ள ரூமுக்கு கூட்டிட்டு போ. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க, நம்ம ஏற்பாட பார்க்கலாம். மருமக போய் ரெடி ஆகட்டும். இன்னைக்கு சிக்ஸர் அடிச்சிடறா நீ. ஏய் சும்மாடா, என்னடா பேசுற? சிக்ஸரா? நான் என்ன கிரிக்கெட் விளையாட போறேன்? வாங்கடா, வந்து ஏதாவது கொட்டிக்குங்க. வாங்க. மேடம், பெஸ்ட் ஆஃப் லக். ஓய், நீ ரொம்ப வெக்கப்படுற போல இருக்கு. சரி, நான் இப்போ கிளம்புறேன். இல்லைன்னா எனக்கே வெக்க வந்துடும். சரி, நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். சரி ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன். சரிம்மா. வரேன் அங்கிள். வணக்கம், போயிட்டு வாமா. பாய் விவான். பாய். வாமா. விவான், சொல்லுங்க டாட். 4 கோடி கொடுத்தாச்சு அந்த லாலுக்கு. அவன் இன்னும் அடங்குற மாதிரி தெரியல. ஃபோன் பண்ணி சொல்றான், முழு பணத்தையும் கொடுக்கலன்னா வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரையும் வெளியே துரத்திடுவானா. வீட்டுக்கு வந்துருவானாமா? அவன் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவானா? அவனுக்கு கொடுக்க நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே. இப்போ இருக்க எல்லாத்தையும் தான் கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கப்பா. மறுபடியும் டென்ஷனை ஏத்திக்க முடியாது. நான் சொல்ற மாதிரி செஞ்சா இதுல இருந்து தப்பிக்கலாம். விவான், பிரச்சனை எதுவும் இல்லையே? ஒன்றும் இல்லை. விவான், என்ன ஆச்சு சொல்லு. நான் தான் சொன்னல ஒன்றும் இல்லைன்னு. ஆனா விவான், நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? அதுவும் இன்னைக்கு ராத்திரி போய். நதாஷா, இங்க பாரு. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ப்ளீஸ். நான் உன்னோட டயர்ட்னஸ்லாம் சரி பண்ணிடுறேன். நதாஷா ப்ளீஸ், விடு. என்ன கொஞ்ச நேரம் இப்படி இருக்க விடு ப்ளீஸ். எனக்கு முதல்ல உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? பேசு விவான், என்ன நடந்தது? விவான், உண்மையை சொல்லு நான் ப்ளீஸ். சொல்றேன்ல ஒண்ணு இல்லன்னு. சொன்னா புரியாத உனக்கு? என்ன பேப்பரும் பெண்ணையும் வச்சு எழுதி கொடுக்கணுமா? இங்க பார், ப்ளீஸ் நீ தூங்கிடு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு என்ன தனியா விடு.
நதாஷா போ விவான், என்ன தொடாத. இங்க பாரு அடேங்க அப்பா. கொஞ்சம் திரும்ப பார்க்கலாம். என்ன கோவம், அதுவும் இன்னைக்கு நைட்டு. நீ கோவத்துல ரொம்ப அழகா இருக்க. அம்மா தாயே, நான் வேணா கை எடுத்து கும்பிட்டுக்கிறேன், வேணா காதை பிடிச்சி தோப்புக்கிறன போட்டுமா. நான் சும்மா உன்னை கெலட்டா பண்ண, அவ்வளவுதான். பாத்தியா, நீ கடுப்பாயிட்ட, நான் ஜெயிச்சிட்டேன். விவான், ஏன் அப்படி பண்ற? என்ன ஏன் இப்படி பண்ற? ஐயோ வலிக்குது, அடிக்குது. நதாஷா, இப்படி அடிச்சிட்டே இருப்பியா இல்ல என் மேல கொஞ்சம் அக்கறை காட்டுவியா? ஐ லவ் யூ விவான். அத்தை, எடுத்துக்கப்பா. ரொம்ப டேஸ்டா இருக்கே பாயாசம். காட் பிளஸ் யூ. அது சரி, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குல்ல? ஆமா அ, போகணும். அ, விவான், பாயசம் சாப்பிட்டு அவளை கூட்டிட்டு போ. சரிம்மா. நான் இப்ப வரேன். ஓகே, போம்மா. மகனே, அங்க இன்னும் பணம் கொட்டி கிடக்கு. அதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். குட். ஓகே பேபி, உங்க வீடு வந்துருச்சு. சரி, நீ சாயந்தரம் எத்தனை மணிக்கு வருவ? நீ சொல்ற டைம் தான். கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துரு. தங்கள் ஆணைப்படியே மேடம். சரி, நான் உள்ள போட்டுமா? சரி போ, கிளம்பு. அப்புறம் நதாஷா, என்ன? எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. கொஞ்சம் எம்பரேசிங்கா இருக்கு. என்ன நடந்தது விவான்? நதாஷா, உனக்கு தான் தெரியல, நாங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு. ஆ, இப்போ அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக எனக்கு 60 லட்ச ரூபாய் தேவைப்படுது. 60 லட்ச ரூபாவா? கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு, வேற வழி இல்லை, கேட்டு தான் ஆகணும். நீ உன் டேடி கிட்ட கேட்க முடியுமா? இந்த தடவை மட்டும் கடனா கேட்குற மாதிரி வச்சுக்கேன், நான் திருப்பி கொடுத்துட்றேன் அதை. விவான், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. உனக்கு பணம் கிடைச்சிரும். நீ சாயந்தரம் சீக்கிரமா வா ப்ளீஸ். ஓகே, ம். ஐ லவ் யூ. பாய் பாய். பாய்.